அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயபிரகாஷ். இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் கவர் ஆர்டர் எப்படி போடுறது அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டிங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குற யாரெல்லாம் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் இன்னும் ஓப்பன் பண்ணலையோ, அலைஸ் ப்ளூவில் ஃப்ரீயாக டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் டெலிவரியில் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் ஃபீஸே கிடையாது. இதுவே நீங்கள் இன்ட்ராடேவோ இல்லை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 rupees தான். இது வந்து ப்ரோக்கிங் இண்டஸ்ட்ரியிலே வந்து ரொம்ப மினிமமான சார்ஜ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து சிங்கிள் மார்ஜின் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 30 நாளைக்கு 10% கேஷ்பேக்கும் தராங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய்ட்டு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கவர் ஆர்டர் போடுறதுக்காக ஐடிசி ஸ்டாக்காக சூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஐடிசியை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓவர்வியூ பேஜ் தான் வரும். வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த பைன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குவான்டிட்டி காமிக்கும். நம்ம வந்து ஒரு குவான்டிட்டி வந்து சாம்பிள் இருந்தாலும் ஒரு குவான்டிட்டி மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆர்டர் காம்ப்ளெக்சிட்டி சொல்லிட்டு ரெண்டாவது இருக்குது இல்லைங்களா, நம்ம இப்போ அதை தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம போன வீடியோவில் சிம்பிள் அப்படின்ற ஆர்டரை பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர் ஆர்டரை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ கவர் ஆர்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கவர் ஆர்டர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் டைப் கேட்கும். ஆர்டர் டைப் என்னன்னா, லிமிட்டில் பை பண்ண போகிறீங்களா இல்லை மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ண போகிறீங்களான்றதை கேட்கும். லிமிட் அப்படின்னா நீங்கள் எந்த ப்ரைஸில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த ப்ரைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மார்க்கெட்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதிலே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பை ஆகிடும். சரிங்களா? நீங்கள் லிமிட்டில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்லனா உடனே பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ மார்க்கெட் ஆர்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆர்டரில் நம்மளால் ஸ்டாப் லாஸ் போட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் 208 ரூபாய் 40 பைசாவுக்கு வாங்குறேன் அப்படின்னாக்கா நான் வந்து 207 ரூபாய் 40 பைசா வந்து நான் செல் பண்ணிவிடுவேன். அது மேலே என்னால் லாஸ் வந்து தாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே நீங்கள் வந்து எந்த ப்ரைஸ்லேருந்து எந்த ப்ரைஸுக்குள்ள நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 187 ரூபா 52 பைசாலேருந்து 208 ரூபாய் 45 பைசாவுக்குள்ள நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து வெறும் 2 ரூபா ஸ்டாப் லாஸ் போடுறேன். அதாவது 206 ரூபா 35 பைசான்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். ஆர்டர் டைப் வந்து நான் மார்க்கெட்டில் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதிலே வந்து பை ஆகிடும். சரிங்களா? ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், நீங்கள் வந்து ப்ராடக்ட் டைப் வந்து இன்ட்ராடேல வச்சுக்கோங்க, டெலிவரி வந்து டே வச்சுக்கோங்க, டிஸ்கஸ் பண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ அவ்வளோதான் வந்து நீங்கள் இப்போ ஆர்டர் பேஜை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் காமிக்கும். எத்தனை குவான்டிட்டி போட்டிருக்கீங்க, என்ன ஆர்டர் டைப்பு, என்ன பண்ணி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் எல்லாமே கேட்கும். அது பார்த்தீங்கன்னா கீழே கவர் ஆர்டர்னு சொல்லிட்டு கேட்கும், எஸ்ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ எல்லாமே செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பையின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டட் வந்துடும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஐடிசி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு கவர் ஆர்டர். உங்கள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டர் வந்து டிக்கெட் பெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இது எதுக்கு அப்படின்னா உங்களோட செல் ஸ்டாப் லாஸ் போட்டிங்க இல்லையா, அந்த ஆர்டர் வந்து ஓப்பனில் பெண்டிங்கில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ போய் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஐடிசி ஸ்டாக் வந்து வந்துட்டுருக்கும். நம்ம வந்து எந்த ஆர்டரில் வாங்கணும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நிறைய ஆர்டர் வந்து வாங்கியிருப்பீங்க. அதாவது ஒன்று வந்து ஐடிசியில் பை பண்ணியிருப்பீங்க, இன்னொன்று வேறு ஏதாச்சும் 2-3 ஸ்டாக்ஸில் பை பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஐடிசியில் வாங்கின ஸ்டாக் வந்து எதில் நம்ம பை பண்ண தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மேலே CO அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, CO போட்டிருக்கோம். இந்த CO அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா கவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நம்ம பை பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு கவர் ஆர்டரில். இப்போ நம்ம எப்படி செல் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க இல்லையா, ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து ஹிட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டே வந்து உங்கள் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிவிடும். சப்போஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி செல் பண்ணணும் அப்படின்னு சந்தேகம் வரும் இல்லைங்களா. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆர்டர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆர்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓப்பன் பொசிஷனு போயிட்டுங்க. ஓப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவரோட செல் குவான்டிட்டி வந்து உங்களுக்கு பெண்டிங்னு காமிக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த ஆர்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மாடிஃபை அப்படின்னா எக்ஸிட் CO அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸிட் CO கொடுத்தா மட்டும்தான் வந்து உங்களால் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். நீங்கள் புதுசாக ஒரு செல் ஆர்டரை போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து எக்ஸிட் CO கொடுத்து எஸ் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் அந்த ஆப்ஷன் வந்து இருக்கா, CO ஆப்ஷன் வந்து நெட் குவான்டிட்டி 0 ஆகிடுச்சு, அதாவது செல் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்ஸிட் CO தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கவர் ஆர்டர் பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.